ஹாய் ஹெச்எஸ்எஃப் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏஐயை பற்றி ஜென்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறது. இதில் நல்ல விதமாக ஜென்ரேட் பண்ணுறது எது எது எனக்கு விருப்பம் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணி எடுக்கிறதுனா முதல்னா 2 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 2 டேஸ் கூட ஆகும் ரெக்கவரி பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ 2 மினிட்ஸுக்குள்ளே ரெக்கவரி பண்ணிடலாம். இப்போ அதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவை வந்து ஓல்ட் ஃபோட்டோ, அவங்களோட பழைய ஃபோட்டோ ஒன்று. இதை நம்ம ரிகவரி பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ராண்ட்டில் தான். இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸில் ரிகவரி பண்ணி எடுத்த படம். இப்போ இது என்னென்னா, அவங்களோட பழைய படம் திரும்ப அதே கலரில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் இது பண்ணியிருந்தாலுமே இந்த லெவலுக்கு எக்குரேசியாக வருமானு தெரியாது. நம்ம ப்ராண்ட் ஒன்று கொடுத்து எடுத்தது. அடுத்து இன்னொரு படத்தை காட்டுறேன். இதுவும் அவங்களோட படம் ஒன்று தான். இது வந்து அவங்க 2 பேர்ட ஒரு பிளரான படம் ஒன்று. மற்றது இப்போ இதை நம்ம ப்ராண்ட் ஒன்று பண்ணி எடுத்திருக்கோம் இந்த லெவலில். இந்த படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, இவங்களோட பழைய படம் திரும்ப அந்த படத்தை எடுக்க இயலாது. ஆனால் இப்போ எடுத்த மாதிரி ஒரு ப்ராண்ட்டில் இதை எடுத்திருக்கோம் ரெக்கவர் பண்ணி. அதே மாதிரி இது வந்து நல்லாவே டேமேஜ் ஆன படம் ஒன்று ஃபுல்லாக. நம்ம இந்த பழைய படம், இந்த படத்தை நாங்கள் ஒரு ரிகவரி பண்ணி எடுத்திருக்கோம் இந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து முதல்லாம் சாத்தியம் இல்லை. என்னென்னா, மிச்ச நாள் ஆகும். மற்றது ஃபேஸ் டீட்டெயில்ஸ் இல்லை, சிலதுகளை ரிகவரி பண்ணி எடுக்க இயலாது. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் ரிகவரி பண்ணக்கூடிய ஏஐயால் இதெல்லாம் நல்ல விஷயம். இப்போ என்னென்னா, பழைய படங்களை ரிகவரி பண்ண இயலாதப்ப நல்ல குயிக்காகவும் இதாகவும் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இது எனக்கு தெரியாது, இவங்க தான் எக்குரேசியானு. இப்போ இவங்க அம்மாவுக்கும் அப்படி இல்லாட்டி இவங்களோட சின்ன வயசில் ஃபோட்டோஸ் மற்ற ஃபோட்டோஸோட ஒப்பிட்டு பார்த்தா தான் இந்த ஃபோட்டோ தெரியும். அது தெரிஞ்சவங்களுக்கு, அவங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஃபோட்டோ சரியானதா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம இது முடிஞ்ச அளவுக்கு ரிகவரி பண்ணியிருக்காது. இது நல்ல விஷயம். ஏஐயில் இருக்க நல்ல பக்கம்னா இது ஒரு பக்கம். ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இது வந்து பாருங்கள், சும்மா நீங்கள் ஒரு ஃபோனில் பிடிக்கிறீங்க. இப்போ கேமராவோட ஃபோட்டோஸ் மாதிரி அதை கேமரா மாதிரியே கேப்சர் பண்ணி சோஷியல் மீடியாவுக்கு அப்லோட் பண்ணுறாங்க சிலவங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்களேன். இப்போ இது வந்து பிளர் ஆகி அவர் ஃபோனில் எடுத்திருக்காரு, பிளர் ஆகி இதாகிருக்கு. இப்போ அதே ஃபோட்டோவை ரிகவரி பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி வருது. இப்போ இதில் டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், டீட்டெயிலே இல்லை ஃபோனில் பிடிச்சதுனால. ஏன்னா ஃபோனில் பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தான் வரும், ஜூம் பண்ணி பிடிச்சா. இப்போ அதை வந்து ரிகவர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து அப்லோட் பண்ண என்ன, அவர் எடுத்த மாதிரி இருக்குமா? இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட். இது ஒரு ஃபோட்டோ. இப்போ இதே வந்து பாருங்கள், ஜென்ரேட் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி எடுத்துரும். இப்போ இதை வந்து அப்லோட் பண்ணால் இதுதான் ஒரு உண்மையாக எடுத்த படம். இப்போ இது வந்து அவர் இப்போ நான் ரிகவரி பண்ணி காட்டியிருக்கேன். இது என்னென்னா, இப்படியும் செய்யலாம். இப்படியும் செஞ்சால் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க இது ஒரிஜினலான்ட்டு. இது ஒரிஜினலாக அவர் இப்படி எடுத்திருப்பாருன்ட்டு. இப்போ இது ஸ்கில் இல்லை. இப்போ இப்படியும் செய்கிறவங்க இருக்காங்க, மோஸ்ட்லி எல்லாருமே இல்லை. இது ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்த படம் தான். இப்போ இதை ரிகவரி பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் ஒரு ப்ராண்ட்டில் 2 மினிட்ஸில் செஞ்ச படம். ஒரு ஆள் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு எடுத்த கிரெடிட் வந்து இந்த மாதிரி படங்களுக்கும் போகும். ஏன்னா காம்படிஷன் அது இதுக்கு போகல யாருமே உண்மையை சொல்லி போடுறதுல அது இன்னொன்று கண்டுபிடிக்கவே இயலாது. அந்த அந்த லெவலுக்கு வந்து இப்போ ஏஐ மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான் செய்ய வேணான்னு நான் அந்த படங்கள் சரியில்லாத படம். ஏன்னா நம்ம நான் ஸ்டூடியோ ப்ரொஃபஷனில் இருக்கக்காட்டி நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஒரு சார்ஜ் எடுக்கலை. மெனுவில் செய்கிறவங்களுக்கு கஷ்டப்பட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சார்ஜ் எடுக்கிறது ஒழிய ஜென்ரேட் பண்ணுற ஃபோட்டோஸ் எதுக்குமே சார்ஜ் பண்ணுறது இல்லை. மற்ற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுகளுக்கும் பிரிண்ட்டுகளுக்கும் சார்ஜ் எடுக்கிறது. இந்த மாதிரி எடிட்டிங் சார்ஜுகளுக்கு வந்து நம்ம எடிஷன்லாம் எடுக்கிறது இல்லை. இப்போ நான் அது உங்களுக்கு ப்ராண்ட் வேணால் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் போட்டு வைக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது இதுன்னு இப்போ நான் யூஸ் பண்ணுறது ப்ரோ வெர்ஷன். நம்ம எல்லாமே ஒரிஜினல் ஃபோட்டோஷாப்லேருந்து சார்ஜிபிட்லேருந்து எல்லாமே ஒரிஜினல் ப்ரோ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் நான் ஜென்ரேட் பண்ண தான் போட்டிருக்கேன். இப்போ நான் அதில் உங்களுக்கு வீடியோஸ் கொஞ்சம் போடுறேன் எப்படி அது க்ரியேட் பண்ணுறதுன்னு. இப்போ இது வந்து அந்த படத்தை க்ரியேட் பண்ண படம் விதம். அதுக்கப்புறம் அந்த படத்தை அப்லோட் பண்ணிட்டு நான் வச்சுருக்க ப்ளஸ் கமெண்ட்டில் போட்டிருக்கேன். அந்த ப்ராண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆன ஃபோட்டோஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணி வரும். இப்போ நான் ப்ராண்ட்டை போட்டுட்டேன், நான் எடுத்து வச்சுருக்க ப்ராண்ட்டை. இப்போ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வரும். இப்போ நீங்கள் போடுற படத்தை நீங்கள் கொடுத்துட்டு இந்த ப்ராண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அது ஆட்டோவாக
கலர் பண்ணி இதாகி வரும். இதை வந்து ப்ராம்ப்ட்டுங்கிறது வந்து நம்மளாவே கிரியேட் பண்ணலாம். இப்போ சாட்ஜிபிடி ஜெமினியை சேர்ந்தது. நீங்கள் தமிழில் சிலதுகள் வேர்ட்ஸுகள் இதாகினாலுமே அது ப்ராம்ப்ட்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த படத்தை எப்படி இப்படி கிளியர் பண்ணி வேணும், உங்களுக்கு என்ன மாதிரின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் அடித்தா கூடயும் அதில் வரும். ஆனால் எக்குரேசியாக வரும். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போட போக்கில் எக்குரேசியாக வரும். அந்த ப்ராம்ப்ட் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்த படத்தை ஜென்ரேட் பண்ணதையும் நான் காட்டுறேன். இதை கொடுத்துட்டு அந்த ப்ராம்ப்டை கொடுத்தாச்சு. இதை எப்படி ஜென்ரேட் ஆகியிருக்குன்னு பாருங்க. இதில் அவர் புட்டது நான் இந்த படத்தையும் உங்களுக்கு கொடுத்துருங்க. மொத்தம் இந்த ப்ராம்ப்டையும் நான் கீழே போட்டு விட்றேன். அடுத்து இந்த 3வது படம் இது ரொம்ப டேமேஜ் ஆனது. இதுக்குரிய ப்ராம்ப்டையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள் இதில் அவுட்புட் எப்படி வருதுன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம கஸ்டமர்கிட்ட காட்டுவோம் இது அவங்களோட சரியான படமாக இதாக இருக்கா. அப்போ அவங்க எது சேஞ்ச்னா நம்ம வேறு ப்ராம்ப்ட் பார்த்து வேறு மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் செய்வோம். அப்புறம் 2-3 ஜென்ரேட் பண்ணி காட்டுவோம். ஏன்னா இதில் ஒரிஜினல்னால முடிஞ்ச அளவுக்கு எக்யூரேஸாக வரும். இப்போ நீங்கள் ஒரிஜினல் இது ப்ரோ வெர்ஷன் எடுக்காமல் நீங்கள் நார்மல் வெர்ஷனில் ட்ரை பண்ண போக்கில் சில வேளை எக்யூரேஸியாக வராது. ப்ரோ வெர்ஷனுக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனால் 2-3 நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு தான் அவங்கள்ட்ட ஓகேன்றத இதாகும். ஏன்னா இதில் வந்து முகம் ஃபேஸ் மாறியும் வரும். ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணது பழைய படம். ஆனால் இதே மாதிரி தான் கேமராவில் எடுக்கிறதுகளுக்கும் சில ஜென்ரேட் பண்ணி ஃபேஸ்புக் அதெல்லாம் அப்லோட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் நான் அதைத்தான் வேணாங்கிறது என்னென்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அவர்கிட்ட உழைப்பை வந்து நம்ம இதாகி இதில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல விஷயம்னா என்னென்னா, இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் எடுக்கல அது. அப்போ அதெல்லாம் ரிகவரி பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குள்ள இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ராம்ப்ட் அதெல்லாம் போடுறேன். இது வந்து நல்ல விஷயத்துகளுக்கு யூஸ் பண்ணுங்க. ப்ராம்ப்ட் இருக்குன்றதுக்காக எல்லா ஃபோட்டோஸ்களுக்கும் போட்டு ப்ராம்ப்ட் பண்ணி ஃபோட்டோஸ்கள் அப்லோட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பழைய ஃபோட்டோஸ்கள் எடுக்கிறதுக்கு அப்லோட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். நீங்கள் அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது என் சேனலை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.